Humpty Dumpty sat on a wall. Humpty Dumpty had a great fall. First light on, second. Okay, now third. Hey, பலக் எங்க? Ma'am, makeup room. என்னது அவன் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா? இதை என்னை ஏத்துக்க சொல்றியா? வர கோவத்துல அவனை கொன்றுவேன். பலக், ஸ்டேஜ் ரெடியா இருக்கு. ரிஹர்சல் ஆரம்பிக்கலாமா? பலக்! சலோங்கி, ஏதோ தெரிஞ்சதா? பாஸ், இந்த பொண்ணோட உண்மையான மரணத்தோட காரணம் என்னன்னு தெரிய வரல. ஆனா இங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு ரிங்க இதோ இப்படி பிடிச்சாலாம். டான்ஸ் ஆடும்போது திடீர்னு ஸ்பார்க் வந்துருக்கு, கீழே விழுந்துட்டா. ஸ்பார்க்? ஸோ அப்படி பார்த்தா இவ எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்துருக்கணும். ஆனா என்ன சார் அது என்னன்னா தயா, இந்த ரிங் இருக்கே இதுல எலக்ட்ரிக் கரண்டோட அடையாளமே தெரியல. இதுல எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அப்ப இந்த பொண்ணு இதை பிடிக்கும் போது எப்படி ஸ்பார்க் வந்திருக்கும்? அதுல எலக்ட்ரிக் ஷாக் வந்து எப்படி கீழே விழுந்தா? மீரா, பல்லக்குக்கு யார் கூடயா சண்டை நடந்ததா? இல்ல அவளோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதா? ஆமா மேம், பலக் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி தான் இருந்தா. அண்ட் நிறைய தடவை ஃபோன்ல அவ யார் கூடயும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா. அண்ட் இன்னைக்கு ரிஹர்சலுக்கு முன்னாடி தன்னுடைய ஃபோன்ல யாரோட வாய்ஸ் மெசேஜும் கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ பயங்கர கோவத்துல இருந்தா மேம். யாரோட வாய்ஸ் மெசேஜ் தெரியுமா? நோ மேம். சரி, பல்லக்கோட ஃபோன் எங்க? அது ஏன் கிட்டதான் இருக்கு. இந்தாங்க சார். என்னாச்சு? இது பல்லக்கோட ஃபோன். பல்லக்குக்கு ஏதோ வாய்ஸ் மெசேஜ் வந்ததா மீரா சொல்றா. அத கேட்டப்போ பயங்கர கோவப்பட்டாலாம். ஆனா ஃபோன் அன்லாக் பண்ணணும்னா பல்லக்கோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். சலோங்கி, தம்பு கிளீனா இருக்குல்ல? இது எடுத்துக்க. சார், யாரோ மயூர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அது கொஞ்சம் போடு. என்னது அவன் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா? இதை என்னை ஏத்துக்க சொல்றியா? வர கோவத்துல அவனை கொன்றுவேன். மயூர் மயூர் இப்ப என்ன சொன்னா? எனக்கு கோவம் வந்தா மர்டர் பண்ணிருவேன்னு. அப்படியா? மயூர், தயா, இந்த மயூர் எங்க இருக்கான்னு உடனடியா கண்டுபிடிச்சு ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, மயூரோட ஆபீஸ் எங்க இருக்கு? லெஃப்ட்ல சார். லெஃப்ட்லயா? தேங்க் யூ. மயூர் ஆபீஸ் எங்க இருக்கு? மயூர் ஆபீஸ் அங்க இருக்கு. எஸ் சார். காலையில பல்லக் கூட நான் சண்டை போட்டேன். நான் கோவப்பட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன். மெசேஜ்ல யாரையோ கொலை பண்ண போறதா சொல்லியிருந்த. யார் அப்படி நீ கொலை பண்ண போற? அதெல்லாம் இல்லை சார், சும்மா கோவத்துல சொல்லிட்டேன். யாரையும் கொலை பண்ற எண்ணம் எனக்கு கிடையாது. பேரை சொல்லு. சாகர். யாரு சாகர்? அது சாகர் பல்லக்கோட ஃப்ரெண்டு. அவளை ஒரு ஷூட்ல பார்த்துருக்கான். ஆனா சார், அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ பக்கத்திலே இருப்பான். அண்டு அது மட்டும் இல்லை சார், எனக்கு எதிராக அவன் மைண்ட்ல தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொன்னான். அதனால எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை வந்துட்டு இருந்தது. சார் ப்ளீஸ், இதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பல்லக்க கண்டிப்பா சாகர் தான் கொண்டிருக்கணும்.
கொஞ்சம் நிறுத்துங்க சார். என் தம்பியோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு கேள்விங்க தானே கேட்கணும். சரியான நேரம் பார்த்து இங்க வாங்க. தீபா மேடம், பலக் உங்க பிரதருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா. இப்ப பலக் கொலை செய்யப்பட்டிருக்கா. அப்படின்னா இதை விட நல்ல நேரம் கிடைக்காது உங்களுக்கு. பிரதரை இப்பதானே கேள்வி கேட்க முடியும் இல்லையா? அடுத்த வாட்டி நாங்க இங்க வரப்போறது இல்ல. உங்க பிரதர் எங்க ஆபீஸுக்கு வந்தாகணும். இப்போதைக்கு நாங்க போறோம். சாகரை மீட் பண்ணி ஆகணும் தயா. எஸ் சார். ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சூரஜ், நீ கிளைண்ட்டை கூட்டிகிட்டு பெயிண்டிங் வரைக்கும் போகணும். அங்கே பெயிண்டிங்கை விற்க முயற்சி பண்ணு. அண்ட் ஆக்ஷன். வாங்க, என்னோட கலெக்ஷனில் ஒரு முக்கியமான பீஸை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த பெயிண்டிங்க்கான தூண்டுதல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. அட, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விளையாட்டு இது? தயா, சார் ஒரு நிமிஷம் தள்ளிக்கங்க. அவனை டச் பண்ண. He's dead, sir. எப்படி இவ எலக்ட்ரிக்கல் ஷாக்ல இருந்திருக்கான் தயா. இங்க எந்த ஒயரும் தெரியல, ஃபீஸ் பாக்ஸும் வெளியில தெரியலையே, ஓபன் ஒயர் எங்கேயும் இல்லையே. அப்புறம் எப்படி இறந்து போனா? பங்கஜ், யார்கிட்டயாவது டெஸ்டர் இருக்கான்னு கேளு. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சார், இந்த வால்ல கரண்ட் இருக்கு சார். என்ன வால்ல கரண்டா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க எந்த எலக்ட்ரிக் கனெக்ஷனும் இல்ல, எந்த எலக்ட்ரிக் செட்டப்பும் இல்ல, எங்கேயும் ஓபன் ஒயர் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பட்டிருக்குன்னா அது எங்க இருந்து பட்டிருக்கும்? அவனி, ஃபாரன்சிக்கு போங்க. சலோங்கி சொல்லு. அதேதான், என் பேரு டாக்டர் சலோங்கி. எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பட்டிருக்கு. எப்படி பட்டிருக்குன்னா, எப்படி பாஸ், இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் வித்தியாசமான சில்வர் பெயிண்ட் இருக்கு. அந்த பெயிண்ட்ல யாராவது கால் வச்சு அவங்க கையில மெட்டல் பிளேட் இருந்ததுன்னா, இல்ல போட்டிருந்தா, அவங்க கரெக்டா இந்த மார்க் மேல வந்து நின்னா அவங்க உடனே எலக்ட்ரோக்யூட் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு உடனே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிரும். அவங்க உடனே இறந்துருவாங்க. என்ன சொன்ன நீ? பெயிண்டா? எஸ், எலக்ட்ரிக் பெயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சில்வர் பெயிண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க பாஸ், தெரியுதுல்ல? மை காட், ஹோல்ட் பண்ணு சாலோங்கி. தயா, இந்த வால்ல எங்கேயாவது பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாரு. அது மூலமா கரண்ட் பாஸ் ஆயிருக்கலாம். பார்த்து தயா, ஜாக்கிரதை. வெள்ளை பெயிண்ட்டுக்கு பின்னாடி சில்வர் பெயிண்ட் இருக்கு. இதுல கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. மை காட், பாத்தியா சாலோங்கி, சில்வர் பெயிண்ட்ல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கேயும் எலக்ட்ரிக்கல் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அங்கேயும் ஒரு மரணமா? யாரு? பலக்கோட ஃப்ரெண்ட் சாகர். ஓ மை காட். பாஸ், டார்க் சிம்பிள் கொண்ட ஒரிகாமி பேப்பர் இங்க எலக்ட்ரிக் ரூம்ல விழுந்து கிடக்கு. அதை கொண்டு வரேன். இன்வெஸ்டிகேஷன்ல நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும். ஒரிகாமி? ஒரிகாமி சார். என்னாச்சு சார், அங்க பின்னாடி கொஞ்சம் லூஸ் ஒயர்ஸ் கிடைச்சிருக்கு சார். லூஸ் ஒயர்ஸ்? சார்,
அங்க இந்த ஆரிகாமி பேப்பர் மாடல் கிடைச்சிருக்கு. ராக்கிங் சேர் பின்னாடி பாருங்க. நர்சரி ரைம் எழுதியிருக்கு. ஹம்டி டம்டி sat on a wall, ஹம்டி டம்டி had a great fall. ஆமா தயா, இதுலயும் போயம் இருக்கு. ஹம்டி டம்டி போயம். சார் என்ன இது சார்? இங்க எதுக்கு நர்சரி ரைம்ஸ்? அப்படின்னா பால் குடிக்கிற குழந்தை கூட கொலை பண்ணுதா என்ன? ஒரே ஸ்டைல்ல கொலை நடந்திருக்கு தயா, ஒரே ஸ்டைல்ல நடந்திருக்கு. ஆனா 2 இடத்துலயும் நமக்கு ஒரே கேமி கிடைக்குது. அது கூடவே நர்சரிங் ரைம் வேற. அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்றது ஒரே ஒரு ஆளா தான் இருக்கணும். என்னது அவன் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா? இதை என்னை ஏத்துக்க சொல்றியா? வர கோவத்துல அவனை கொன்றுவேன். சார் நான் அப்ப கோவத்துல இருந்தேன், கோவத்துல சொல்லிட்டேன். அதுக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு ஆகிறாது சார். அப்புறம் சார், உங்களுக்கு இதுக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் அது என் கூட கனெக்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நம்மளால தற்செயல்னு சொல்ல முடியாதுல்ல மயூர். பல்லக் அப்புறம் சாகர் 2 பேரையும் உனக்கு பிடிக்காது. அப்புறம் இந்த 2 பணத்துக்கு பக்கத்துலேயே அந்த ஆரிகாமி பேப்பர்ஸோட மாடல் கிடைச்சது. அது உங்க ஆஃபீஸ்ல கூட இருக்கு. சார் நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? ஒரு கொலை பண்ணிட்டு எவிடன்ஸ் அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கு நேரா என் மேல டவுட் வர வைப்பனா? அதோட நீங்க எந்த பேப்பரை பத்தி சொல்றீங்களோ அது என் சிஸ்டர் தான் ரெடி பண்றா. அது அவளோட ஹாபி. அப்புறம் சார், பழக்க நான் ஒன்றும் வெறுக்கல சார், அவளை நான் லவ் பண்ணேன். அது என்னன்னா மயூர், இந்த மாதிரி லவ் கேசஸ் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். உன்னோட இந்த லவ் இருக்குல்ல, இந்த லவ் எதை வேணாலும் பண்ண சொல்லும். போதுங்க, அமைதியா இருங்க. என் தம்பிக்கு இதுக்கு மேல நீங்க தொல்லை கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், அதை கொடுங்க அவர்கிட்ட. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னால கோர்ட்ல நிரூபிக்க முடியும். அதாவது பலக் அண்ட் சாகர் இறக்கும்போது என் தம்பி மயூர் அங்க இல்லவே இல்லை. சரிதான். இவன் பண்ணானா பண்ண வச்சானா அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்போதைக்கு நீங்க மயூரை கூட்டிட்டு போங்க. கிளம்பு மயூர், லெட்ஸ் கோ ஹோம். சார், ஒருவேளை நம்ம தப்பான ஆளை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ? அந்த பேப்பர் மாடல் கூட மயூரோட ஆஃபீஸ்ல இருந்து கிடைச்சது. அதை பண்றதே இவனோட சிஸ்டர் தானே. அதோட சார் எவ்வளோ லவுடா இருந்தான். சாதாரணமா தான் பண்ண குற்றத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்கல்ல. அப்பதானே அவங்க மேல சந்தேகம் வராது. ஆனா ஒரு விஷயம் உதைக்குது அபிஜித். இந்த தீபா எதுக்காக கொலை பண்ணணும்? எதுக்காக? பங்குச்சு ஒரு வேலை செய். 2 கொலை நடந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க லிஸ்ட நீ எடு. அதுல பாரு, அதுல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் 2 இடத்துலயும் இருந்திருப்பாங்க. சார். அபிஜித், இந்த தீபா பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுக்கணும். பெயிண்ட வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், இந்த பெயிண்ட் இருக்கே 2 கிரைம் சீன்ல கிடைச்சதில்ல, அதே மாதிரியான பெயிண்ட் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது காஞ்சு போச்சுன்னா அதை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. இந்த பெயிண்டை வச்சு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க பார்க்கறேன். கிரைம் சீன்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் இந்த பெயிண்ட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். பாத்தீங்கல்ல, இந்த பெயிண்ட்ல உண்மையாவே கரண்ட் பாஸ் ஆகுது. யார் வேணும்னாலும் இறந்து போகலாம். அப்பனா இந்த பெயிண்டால தான் இந்த 2 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்றீங்க? கரெக்டா சொன்ன அம்னி. அப்புறம் பாஸ், இந்த பெயிண்ட் ஈஸியா எந்த கடையிலுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு யாரோ இத வீட்லயே தயார் பண்ணிருக்கணும். வீட்லயும்? அதோட இந்த பெயிண்ட்ல விசேஷமான மெட்டல் ஒன்று இருக்கும். கொலகாரன் இதுல சில்வரை கலந்திருக்கான். அதிக அளவுல சில்வரை கலந்திருக்கான். அப்பதான் அதே அளவுக்கு அவனால எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் அதிகமாக்க முடியும். அப்படியா? அப்படின்னா இது நார்மல் பர்சன் பண்ண முடியாது. யாராவது எக்ஸ்பர்ட்டான எலக்ட்ரீஷியன் இல்லைன்னா என்ஜினியராக இருக்கலாம். ஹலோ, எங்க?
நான் வந்துட்டேன். ஆ தயா சேம் கேஸ். எலக்ட்ரிக் ஷாக்கால தான் இந்த ஆளும் இறந்து போயிருக்கான். இங்க பாருங்க, தோ கட்டை விரல் எரிஞ்சு போயிருக்கு. அவன் இந்த கட்டை விரலால இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பான். அப்படியே அந்த கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். இன்னொன்று, கொஞ்சம் இதை கவனி. இந்த ஷூல மெட்டல் லைனிங் இருக்கு பாரு, உள்ளேயும் மெட்டல் லைனிங் இருக்கு. இந்த மெட்டல் காரணமா எலக்ட்ரிக் ஷாக் டக்குன்னு இவன் உடம்புக்குள்ள போயிருக்கணும். அதனால இறந்திருக்கான். இவன் யாருன்னு தெரிஞ்சுதா? சார், இவன் பேர் ஆரியன். இவன் ஒரு NRI. ஃபுல் ஃபேமிலியும் லண்டன்ல இருக்காங்க. இவன் ஏதோ ஒரு வேலையா இந்தியாவுக்கு வந்திருக்கான். இவனோட ஃப்ரெண்ட் நகுல். மிஸ்டர் நகுல், ஒரு விஷயம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சார், இங்க ஆரியனுக்கு லேண்ட் எல்லாம் இருக்கு. இங்க வந்து ஆரியனுக்கு ஒரு பழைய வீடு இருந்திருக்கு. அந்த இடத்துல ஆரியன் ஒரு ரெசார்ட் கட்டலான்னு இருந்தான். இதோட ரீடெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் மயூர் பில்டருக்கு கொடுத்தானா என்ன? இல்ல சார், மயூர் பில்டர்ஸ்க்கு இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் பில்டர் இருக்கான், அவனுக்கு தான் கொடுத்தோம். இன்னொரு யூரிகாம். ஆமா, இந்த தடவை கிரிக்கெட் பேட். பலக்கோட பாடி பக்கத்துல டான்சர், சாகரோட பாடி கிட்ட ராக்கிங் சேர். இப்போ இந்த இடத்துல கிரிக்கெட் பேட். எனக்கு தெரிஞ்சு கொலகாரனுக்கு ஆரிகாமி கூட ஏதோ பாசம் இருக்கு. பலக்கும் சாகருக்கும் கண்டிப்பா மயூர் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஆனா ஆரியனுக்கு இவங்க கூட என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஆரியனுக்கு இவங்களை தெரியவும் தெரியாதே. அதோட ஆரியன் வந்து ஒரு வாரத்துக்கு தான் இந்தியா வந்திருக்கான்ற விஷயம் கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். நல்லா பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். சார், ஆனா கொலகாரன் எதுக்கு நர்சரி ரைம்ஸ் எழுதி வைக்கணும்? ஒருவேளை ஏதாவது சைக்கோ கில்லரா? ஹம்டி டம்டி sat on a wall, Humpty Dumpty had a great fall. Humpty Dumpty sat on a wall. Humpty Dumpty had a great fall. Pankaj, wall and fall. Sir, இந்த பல்லக் ஆரியன் 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்தாங்க. ஃபால். சார், வால் சாகரோட மரணம் வால் தொட்டதுனால நடந்தது. சார், இந்த போயம்க்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எந்த ஒரு உறவும் முறிஞ்சு போச்சுன்னா அது திரும்பவும் ஒன்று சேராது. ரைட். All the king's horses and all the king's men couldn't put Humpty together again. அதாவது எவ்வளவு சக்தி வேணா பயன்படுத்து, ஆனா சில தவறுகளை நம்மளால திருத்தவே முடியாது. Humpty Dumpty sat on a wall, had a great fall. இந்த நர்சரி ரைம் வாழ்க்கையோட அர்த்தத்தை கத்து கொடுக்குது. நீ ஒருத்தரோட நம்பிக்கை இழந்தா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். அதன் காரணமா தான் இந்த கொலைகார இந்த 3 பேரையும் கொலை பண்ணியிருக்கா. சரி, இவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணிருப்பாங்க? என்னதான் நடந்திருக்கும்? என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி அந்த ஆரிகாமி பேப்பர்ஸை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? சார், அது ஒரு காமன் பேப்பர் தான். எந்த ஸ்டேஷனரியில வேணாலும் கிடைக்கும். இப்ப இருக்கிறது ஆரியன் தான். அவனோட ஜாதகத்தை மொத்தமா எடுப்போம். சரி, இவன் மூமெண்ட் ட்ராக் பண்ணியே ஆகணும். இவன் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் போனா, யாரெல்லாம் பார்த்தான் அப்படின்னு. அதோட இவன் என்னெல்லாம் பண்ணான்னு. சார், ஆரியன் 2 நாளைக்கு முன்னாடி லண்டன்லேருந்து மும்பை வந்திருக்கான். 12:30 மணிக்கு கேப் ஏறி இருக்கான். நேராக ஓல்டேஜ் ஹோம் போயிருக்கான். அப்புறம் கரெக்டாக 3:40க்கு ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்துருக்கான். 1 மணி நேரம் அங்கேருந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு அங்கேருந்து மும்பை கிளம்பிட்டான். அப்புறம் 8 மணிக்கு மும்பைக்கு தன்னோட ஹோட்டல் ரூம் வந்துட்டான். அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி ரூம்ல இருந்து அவங்களோட முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டியை பார்க்க போயிட்டான். அங்கே ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்கே தான் அவன் இறந்துருக்கான் காலையில் 10:30 மணிக்கு. பூர்வி, அந்த ஓல்டேஜ் ஹோமோட பேர் என்ன? சார், ஃப்ரீ லிவிங் ஓல்டேஜ் ஹோம். Humpty Dumpty sat on a wall.
Humpty Dumpty had a great fall. All the king's horses and all the king's men couldn't put Humpty together again. Free living old age home. என்ட்ரன்ஸ்லயே ஆரிகாமிஸா? இது தற்செயலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லெட்ஸ் கோ. ரொம்ப பெரிய ஓல்ட் ஏஜ் ஹோமா இருக்கு. ஆனா ஏன் யாரையும் காணோம்? சார் அங்க யாரோ இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க. நீங்க? நான் தான் இந்த ஹோமுடைய கேர்டேக்கர். என் பேர் லக்கி. லக்கி, நாங்க 2 பேரும் சிஐடியில இருந்து வரோம். சிஐடியா? என்னாச்சு சார்? அதாவது நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? ஆரியன் அப்படின்ற ஆளு இங்க வந்து போனாரா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி? இங்க வந்திருந்தானே. அவங்க அம்மா கூட இங்க தான் இருக்காங்க. பல வருஷம் ஆகுது. அவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஐ see. அவங்கள மீட் பண்ணணும். நீங்க பார்த்து என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்க போறீங்க? வாயை திறக்கவே மாட்டாங்களே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? டென்ஷனா? இல்ல சார், எந்த டென்ஷனும் இல்ல. உடனே பார்க்கணுமே. சரிங்க சார், வாங்களேன், நான் கூட்டிட்டு போறேன். சார் இங்க எல்லாருமே ஆரிகாமி பண்றாங்க. சார், இவங்க தான் ஆரியனுடைய அம்மா. அம்மா வணக்கம். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். இவங்க ரூமை கொஞ்சம் காட்டேன். வாங்க சார், இதுதான் அவங்களுடைய ரூம். கிரிக்கெட் பேட். சரி ஆரியன், அவங்க அம்மா கிட்ட என்ன பேசுனான்னு உனக்கு தெரியுமா? பேசுனானா? ஐயோ சார், அவங்க ரூமை விட்டு கூட வெளியில வரல, பார்க்கவும் இல்லை. அது வந்து என்னன்னா, அவங்க புருஷன் சாவுக்கு ஆரியன் தான் காரணம்னு நினைச்சாங்க. அதனால அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவனை மன்னிக்கவே இல்லை. வெளியே போய் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வணக்கம். வணக்கம். இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டீங்க? சார் வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எதையோ மறைக்கிறாங்க. அட, எதுக்காக இவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன? ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இன்னும் கஷ்டம் கொடுக்குறீங்க. போங்க, கிளம்புங்க. அட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார். நாங்க எங்க வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவைப்பட்டா இன்னொரு வாட்டி இங்க வருவோம். சார் கொலைகாரனுக்கு ஓல்டேஜ் ஹோமோட கனெக்ஷன் இருக்கலாம். அது ஒருவேளை ஆரியனோட அம்மாவா இருக்கலாம், இல்ல வேற யாராவது. பூர்வி, ஓல்டேஜ் ஹோமில் இருந்து உரிகேமியை கத்துக்கிறதும் அதை பண்றதும்
இது ஒரு விஷயம்தான். ஆனா கிரைம் பண்றதுக்காக இத எலக்ட்ரிசிட்டியோட செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தரை கொலை பண்றது வித்தியாசமான செயலாச்சு. ஓல்டேஜ் இருக்கிற வயசானவங்க இத கண்டிப்பா செய்ய முடியாது. யாரோ ஒரு ஆளு பயங்கர புத்திசாலியா இருக்கான், அவனால மட்டும்தான் பண்ண முடியும். அது யாரா இருக்கும்? சார், அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற கேர்டேக்கர் லக்கி அவன் ஏதோ சரியில்லை சார். அவன் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லவே இல்லை. அவன் எதையோ மறைச்சிக்கிட்டு இருக்கான். சார் சார், ஓல்டேஜ் ஹோம்ல இருக்க பழைய புதிய ஆட்கள் அப்புறம் ஸ்டாஃப்ஸோட லிஸ்ட் இதோ, பேரு நம்பர் எல்லாமே இருக்கு. மை காட், இது பலக்கோட நம்பர். பலக்கோட அம்மாவும் இந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்திருக்காங்க. ஆனா நான் பல்லக்கோட இன்டர்வியூ பார்த்திருக்கேன். அதுல அவ சொல்றா அவ சின்னவளா இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களாம். 1 செகண்ட் சார், இத பாருங்க. எனக்கு யாரும் கிடையாது. என் அம்மா எனக்கு 12 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தனியா இருந்து சர்வைவ் பண்றது, யூ நோ த ஸ்ட்ரகிள். ஆனா நான் அதுல இருந்து பெண் வாங்கவே இல்லை. தைரியத்தை வரவழைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இருக்கேன். இவ உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்கா அம்மா அப்பா சின்ன வயசுல செத்துட்டாங்கன்னு. ஆனா அவங்க அம்மா ஓல்டேஜ்ல இருந்திருக்காங்களே, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்காங்க. அப்போ பலக் எதுக்காக இது எல்லாத்தையும் மறைக்கணும்? பல்லக் தன்னோட அம்மாவோட நம்பிக்கையை இழந்திருக்கா. அப்புறம் இந்த குழந்தைங்களோட போயம் ஹம்டி டம்டி, அதுவும் இதை தானே சொல்லுது, யாரோட நம்பிக்கையும் நம்ம கலைச்சிடவே கூடாதுன்னு. ஒரு தடவை கலைஞ்சதுன்னா திரும்ப அது ஒட்டாது. அப்புறம் அந்த ஆரியன், அவனும் அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கான். ஒருவேளை பல்லக் ஆரியன் சாவுக்கு இதுதான் காரணம்னா, அப்போ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாக்கணும், சாகர் அவங்க அம்மா அப்பா கூட ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பானோ. சார், சாகரோட அம்மா சாகரோட பழைய வீட்டில் தான் இருக்காங்க, காந்திவல்லியில. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? என் புள்ள இந்த உலகத்துல என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இங்க பாருங்க, உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக நாங்க வரல. சில கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதில் எங்களுக்கு தேவைப்படுது. அத கொஞ்சம் சொல்லுங்களேன். கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க பையன் வந்து உங்களை ஓல்டேஜ் ஹோம்ல வச்சிருந்தாரா? ஆ, என்னோட சொந்த பையன். எப்ப என்னோட அவசியம் தேவைப்படலையோ அப்பவே அவன் என்ன ஒரு குப்பையா கசக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் பொண்டாட்டி கன்சீவ் ஆனா. அப்ப அவளை ஃப்ரீயா பாத்துக்க ஒரு ஆயா தேவைப்பட்டது. அதனால மறுபடியும் என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். இப்படி செஞ்சது என்னோட சொந்த புள்ளதான். இன்னைக்கு எனக்கு மோசமான நாளையும் கொடுத்துட்டான். இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த காலத்து பசங்க எல்லாரும் இப்படித்தாங்க. நீ வேணா பாரு, உன் பிள்ளையும் உன்னை இப்படிதான் செய்ய போறா. அந்த சேரை நோட்டீஸ் பண்ணியா? ராகுலோட அம்மா கூட உட்கார்ந்துருந்தாங்களே. ராக்கிங் சேர். அந்த மாடல் தான் சாகரோட டெட் பாடி பக்கத்துல இருந்தது. ராக்கிங் சேர், கிரிக்கெட் பேட், டான்சர், இந்த மூணுத்துக்கும் ஏதோ ஒரு காமன் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் ஆரிகாமி பேப்பர் மாடல்ஸ். கொலகார இந்த டார்கெட்டை ஒன்னும் சும்மா தேர்ந்தெடுக்கல. இந்த 3 விக்டிமும் ஏதோ ஒரு காலத்துல அம்மா அப்பா கிட்ட எல்லாம் தப்பா நடந்திருக்காங்க. நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட். இந்த 3 கேசஸ்க்கும் இந்த ஓல்டேஜ் ஹோம் கூட கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம கொலகாரனை கண்டுபிடிக்க கொலகாரனோட வீட்டுக்குள்ள தான் நுழைஞ்சாங்க. இவருக்கு இங்க அட்மிஷன் வேணும். இல்ல வேணாம்மா, எனக்கு இந்த ஆசிரமத்துல தங்க வேணாம். நீ என்கிட்ட என்ன சொல்றியோ அதை கேட்டுக்கிட்ட வீட்டுல இருந்துக்கிறேன். ஆனா என்னை இங்க விட்டு போகாத. வெளியே ஆபீஸ் வேலை பார்க்கணும், வீட்ல வந்து உங்களை சமாளிக்கணும். இதான் எனக்கு வேலையா?
இவ்ளோ பாரத்தெல்லாம் என்னால சுமக்க முடியாது. மேடம் நீங்க கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம்ல, இவரை நாங்க நல்லா பார்த்துப்போம். நீ இவரை எப்படி வேணாலும் பாத்துக்கோ, எனக்கு கால் பண்ணக்கூடாது. வராது, கண்டிப்பா வராது. அம்மாடி போகாத. இப்ப பாத்தியாப்பா, இப்போ அப்பா அங்க அரங்கூட பசங்களுக்கு பாரமா போயிட்டான். அட என்ன அங்கிள், ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. நீங்க இங்க நல்லா ஜாலியா தங்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு உங்க ரூமை காட்டுறேன். இங்க இருக்கிற வயரை கட் பண்ணி பாத்துடலாம். அப்ப தெரிஞ்சிடும் இங்க இருக்கிற யாருக்கு எலக்ட்ரிசிட்டி நாலேஜ் இருக்கு. ஏய் லக்கி, இந்த லைட் எப்படிப்பா போச்சு? டேய் லக்கி, இதோ சார், இப்ப பாக்குறேன். மெயின் ஃபேஸ்ல ஒயர் கட் ஆயிருக்கு. யார் கட் பண்ணிருப்பாங்க? சரி விடு, சரி பண்ணிடலாம். லைட் வந்துருச்சுல, போய் படுத்துக்கங்க. நானும் போய் படுத்துக்கிறேன். தயா, அபிஜித், இந்த லக்கி இருக்கான்ல, இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒர்க் எல்லாம் தெரியுதுப்பா. இவனும் இருப்பானோ? நான் பிடிச்சிடலாமா? இல்ல இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏதாச்சும் நான் பண்றேன். நாங்க இங்க தான் இருக்கோம், இன்ஃபார்ம் பண்ண. சரியா? தயா சார், பாருங்க விடிஞ்சிருச்சு. எப்ப போறது? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. தயா, நான் லக்கியோட ரூமை போய் பார்க்க போறேன். கதவு எப்படி திறந்திருக்கு? இங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்களால நடக்க முடியுமா? நடக்கவும் முடியும், நடக்க வைக்கவும் முடியும். அப்படின்னா இதெல்லாம் என்னது? நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? ஒரு ரகசியம் எல்லாம் வெளியே வராதுன்னா இங்க என்ன நடக்குது? யாரா நீ? நான் யாரா? சிஐடி. அடிங் தோரடா. தயா, இந்த லக்கி உன் பக்கமா தான் ஓடி வரான். என்ன ரூம்ல போட்டு மூடிட்டான். வா. ஏய் நில்றா, நில்லு. ஏய், நீங்க சுட்டீங்கன்னா உங்க தலையை நான் உடைச்சிடுவேன். ஆமா. தலைய உடைப்பியா? சிஐடி அட்டாக் பண்றியா? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ பயங்கரமா நடிக்கிறியாடா?
நான் ஒன்றும் பண்ணலை சார். நான் யாரையும் கொலை பண்ணலை. நான் இங்கே யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்க பொருட்களை எடுத்துப்பேன். இவங்க இறந்து போயிட்டு அவங்க பசங்க கூட பார்க்கறது இல்லை. இறுதி சடங்கு கூட பண்ண மாட்டாங்க. பலக் கூட அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு வரவே இல்லை. நான் அவங்க அம்மாவுடைய நகைகளை எடுத்துக்கிட்டேன். சொல்லப்போனால் அந்த வெல்விஷருக்கு நன்றி சொல்லணும். அவன் தான் தன் சொந்த பணத்தால் இறுதி சடங்கை முடித்தான். சரி, யார் இந்த வெல்விஷர்? சார், அது எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ஆசிரமத்துடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது கூட ஒரு நோட்டு இருந்தது. அதில் எழுதியிருந்தது, இந்த பணம் பலக்குடைய அம்மாவின் இறுதி சடங்குக்குன்னு. இங்க இருக்கிற ஆட்கள் மேல அவனுக்கு இவ்வளோ இறக்கம் இருக்குன்னா எதனால முன்னாடி வர மாட்டேங்கிறான்? இந்த வெல்விஷர் யாரா இருக்கும்? 3 வயசானவங்களுக்காக பழி வாங்கிட்டு இருக்கானா? பணம் எங்கிருந்து யாரோட அக்கௌண்ட்ல இருந்து வருதுன்னு பார்க்கலாம். அட, மறுபடியும் நீங்க உக்காந்துட்டீங்க. நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன், எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களுக்கு தெரியும் நீ கொலை பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இது என்ன பப்ளிக் பார்க்கா? அடிக்கடி நீங்க இங்க வரீங்க. கத்தி பேசாத. இந்த கொலையை நீ பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ஆபீஸ்ல யார் கூட சம்பந்தம் இருக்கு. என்ன? அது என்னன்னா மயூர், பலக்கோட அம்மாவோட இறுதி சடங்குக்கான பணம் இந்த ஆபீஸ்ல இருந்து தான் போயிருக்கு. அப்போ ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வயசானவங்க மேல அக்கறை காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல தான் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? போங்க, உங்க அக்கௌண்டன்ட்டை கூப்பிடுங்களேன். ஆமாம் சார், அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, போன மாதம் சேலரி அக்கௌண்ட்டில் தன்னுடைய சேலரியை போடாமல் இந்த அக்கௌண்ட்டில் தான் போட சொல்லியிருக்கான். அதை நான் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்? ஆமாம் சார். சரி, இந்த ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டை பண்ணது யாரு? கொஞ்சம் காட்டுங்களேன், யாருன்னு பார்க்கலாம். சரிங்க சார், இதோ இவர் தான் அது. மை காட். Humpty Dumpty sat on a wall. All the king's horses and all the king's men. Humpty Dumpty sat on a wall. All the king's horses and all the king's men softly put Humpty together again. இங்க அமைதி நிலவுது, வெளியே கொண்டாட்டம் பரவுது. மயூரோட கேபின் எங்க? மயூர் சார் ஆபீஸ் அங்க இருக்கு. அவங்க எல்லாரையும் கொண்டது நான் தான். எல்லாரையும். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாரும் செத்து மடியணும். உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு சின்ன எலக்ட்ரீஷியன் சார். காலம் முழுக்க நான் கடுமையா உழைச்சேன். என் பையனை நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் பையனை நல்ல காலேஜுக்கு அனுப்பணும். என்னால சாதிக்க முடியாதது அத்தனையும் அவன் சாதிக்கணும்னு நினைச்சேன் சார். நான் நிறைய யோசிச்சேன். என்ன நினைச்சு என் பையன் பெருமைப்படுவான்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்னாச்சு? எப்ப அவன் பைலட் ஆனானோ அவன் காலில் ரெக்க முளைச்சிருச்சு சார். அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு பாரமா போயிட்டாங்க. ஒரு நாள் அங்க கொண்டு போய் தள்ளிட்டான் அந்த ஆசிரமத்துல. ஏன்பா, உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எங்களை பத்தி நீ கவலைப்படாதப்பா. நாங்க இந்த இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம். ஆனா அடிக்கடி எங்களை பார்க்கணும்னா இங்க வந்துருப்பா. நான் பார்க்க வரேன். நீங்க அங்க பத்திரமா இருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஆராவ், எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டியே.
ஏண்டா நாங்க உனக்காக என்னெல்லாம் பண்ண. என் பையனோட பிச்சையில நான் வாழ ஆசைப்படல சார். அதனால நான் அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்தேன், ஒரு வேலை தேடிக்கிட்டேன். ஆனா நான் எப்பெல்லாம் ஆசிரமத்துக்கு போவேனோ அந்த ஆசிரமத்துல என்னோட நண்பர்களை நான் சந்திப்பேன். அவங்க பாவம் வருத்தமா சொல்லுவாங்க, அவங்க பசங்க விரட்டி விட்டதை சொல்லி அழுவாங்க. அப்போ என்னோட ரத்தம் எல்லாம் கொதிக்கும். பலக்கூட அம்மாவையும் நீங்க அங்கதான் பாத்தீங்களா? ஆமா, பழக்கோட அம்மாவை முதல்ல நான் அவங்க வீட்டுல பார்த்தேன், பழக்கோட அம்மாவா பார்த்தேன், அப்புறம் ஆசிரமத்துல பார்த்தேன், ஒரு ஒரு பாரமா பார்த்தேன். பழக்கோட அம்மா பாவம், அந்த பொண்ணையே அவங்க நினைச்சு நினைச்சு பாவம் இறந்து போயிட்டாங்க. எனக்கு யாரும் கிடையாது. என் அம்மா எனக்கு 12 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தனியா இருந்து சர்வைவ் பண்றது, யூ நோ த ஸ்ட்ரகிள். ஆனா நான் அதுல இருந்து பெண் வாங்கவே இல்லை. தைரியத்தை வரவழைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இருக்கேன். கவிதா மேடம், கவிதா மேடம், எதுக்கு அழுறீங்க? என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு. எவ்வளவு சுலபமா சொல்லிட்டா. நான் உயிரோட இருக்கும்போது என்ன கொன்னுட்டா. ஆனா அந்த பலக் அவங்க இறப்புக்கு கூட வரல. அன்னைக்கே நான் அவங்க பாடி முன்னாடி நான் சபதம் எடுத்தேன், இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணினேன். தன்னுடைய அம்மா அப்பாக்களை அனாதையாக்கி சாக விட்டுறாங்க. இந்த சபதத்தை நீங்க தனியா எடுக்கலல்ல? உங்க பார்ட்னரோட பேர் என்னன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? யார் ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆரிகாமி பண்ண கத்து கொடுத்தது? சார், ஸ்ரீகாந்துக்கும் என்ன மாதிரி இவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவனும் என் லட்சியத்துல எனக்கு சப்போர்ட்டா நின்னான். எதுக்காக இவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க. போங்க, கிளம்புங்க. உங்க வருத்தம் எனக்கு நிச்சயமா புரியுது. இப்போவும் சொசைட்டில இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இவங்கெல்லாம் சொந்த காலில் நின்னும் அதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதை நான் தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ். அரவிந்த் சார், உங்க பையன் உங்க கூட நடந்துகிட்ட விதம் தப்பு தான். எந்த ஒரு அம்மா அப்பாக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஆனா பசங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக கொல்றது ரொம்ப தப்பு இல்ல, சட்டப்படி குற்றம். கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் நான் யோசிக்கல. சலோங்கி, சில பேருக்கு நம்ம அவங்கள இழந்த பிறகுதான் அவங்களோட முக்கியத்துவமே புரிய வரும். ஆனால் அதுக்குள்ள நேரம் கடந்து போயிருக்கும் இல்லையா? அப்ப பாரு, நானும் சும்மாதான் இந்த அரவிந்த் பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்த அவனுக்கு தானே தண்டனை கிடைச்சது. அவ என்னெல்லாம் சொன்னானோ எல்லாமே கரெக்டு தான். அது வேற ஒண்ணு இல்ல. குழந்தைங்க அவங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கணும், வயசான காலத்துல இன்னும் அதிகமா. ஆனா அப்படி ஏதும் நடக்கிறது இல்ல. அவன் கரெக்டா தான் இருந்தான், ஆனா அவ செஞ்சிருக்கிற காரியம் ரொம்ப தப்பானது. ஆனா அவ சொன்னது கரெக்ட் தானே? கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஆனா வாழ்க்கைனா இப்படி தானே இருக்கும். அம்மா அப்பா தன்னோட குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க, நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வயசானதும் பசங்க அவங்கள பாத்துக்க மறுக்கிறாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க. இதுதானே நடக்குது. நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்க? அட, உங்க மூஞ்சியை பார்த்து தான் நானும் சீரியஸ் ஆனேன். ஏன்னா நீங்க சீரியஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கலாம். இத சொன்னது யாரு? எதை? நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு. அப்ப நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? சரி சரி. ஏய்,
யார ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார? அவன் டீ வாங்கி தரணும், பக்கோடாவும் வாங்கி இப்ப தரணும். யாரு முடியாதுன்னு சொன்னது? நான் டீ வாங்கி தரேன், பக்கோடா வாங்கி தரேன், சூடா ஜிலேபியும் வாங்கி தரேன். ஏய் கஞ்சோஸ், அஞ்ச பையன் இல்ல, 6 மாச சம்பளத்தை இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன். நீ சொல்ற? அட ஆமாப்பா, கிளம்பி கிளம்பு. வாங்க போலாம், வாங்க கமான்.